உங்க தாயோட வயிற்றிலிருந்து வெளியே வரீங்க. கழட்டி போட்ட டேட்டா கேபிள் மாதிரி ஒரு உடம்பு. நீங்க ஒரு அனகோண்டா. திரும்பின பக்கம்லாம் சேரும் சகதியுமாவே இருக்கு. குட்டி போட வேற இடமே கிடைக்கலையா? சரி, உங்க லொகேஷன் எங்கன்னு செக் பண்ணலாம். நீங்க பிறந்திருக்கிற இடம் அமேசான் மழைக்காடு. நல்ல வேலை. சைனால பிறந்திருந்த 6 மாசத்திலேயே சூப் வச்சிருப்பானுங்க. அப்புறம் 3 நிமிஷத்திலேயே வீடியோ முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு முன்னாடியே நிறைய குட்டிகள் பிறந்திருக்கு. நீங்க பிறந்த சில நிமிடங்கள்லயே உங்க தாய் அந்த இடத்தை விட்டு கிளம்புது. உங்க உள்ளுணர்வு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லல. உங்க சகோதரர்கள் ஆளுக்கு ஒரு திசையா நகர ஆரம்பிக்கிறாங்க. பாண்டிச்சேரிக்கு டூரடா வந்திருக்கீங்க. இது காடுடா. யாருக்குமே பந்த பாசம் இருக்கிற மாதிரி தெரியல. நல்லது. உங்களுக்கும் தனியா இருக்கதான் புடிச்சிருக்கு. உங்க வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். லெப்ட்ல பாருங்க. காட்டுல யாருமே உங்களுக்கு நண்பர்கள் கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட டாட்டா காட்டக்கூடாது. நீங்க குட்டியாவும் பலவீனமாவும் இருக்கீங்க. சாகரத்துக்குண்டான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. நீங்க உயிரோட இருக்கணும்னா முதல்ல உங்க எதிரிகள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவசியமே இல்ல. உங்க கண்ணுல படுற எல்லாமே உங்க எதிரிகள் தான். ஒண்ணு நீங்க அதுங்கள சாப்பிடணும், இல்லன்னா அதுங்க உங்களை சாப்பிடும். முக்கியமா பறவைகள், கீரிகள், பெரிய பல்லிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதோட மத்த பாம்பு இனங்களும் உங்களை விரும்பி சாப்பிடும். மன்னிச்சிடுங்க, கவனிக்கல. லிஸ்ட்ல காட்டு பூனைகளையும் சேர்த்துக்கங்க. காட்டுல எல்லா பக்கமும் உங்களுக்கு ஆபத்து இருக்கு. அதனால எப்பவும் மறைஞ்சிருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உங்க தோல் நிறம் நீங்க மறைஞ்சிக்க ரொம்பவே உதவியா இருக்கு. அட குருட்டு பூனையாடா நீயே! நீங்க பிறந்த சில மணி நேரங்கள் ஆச்சு. உங்களுக்கு பெருசா பசி உணர்வு இல்ல. எலி, தவளை, சின்ன மீன்கள், பொரிச்ச குஞ்சுகள், பொரிக்காத குருவி முட்டைன்னு காட்டுல நீங்க சாப்பிட நிறைய ஐட்டங்கள் இருக்கு. மெதுவா நீங்க தண்ணீரை நோக்கி போறீங்க. தண்ணீர்ல மிதக்கிறது ரொம்பவே சுகமா இருக்கு. அதோட உங்க உடல் எடை பாதி குறைஞ்ச மாதிரி தோணுது. தண்ணீர்ல நீந்தினபடியே காட்டை சுத்தி வரீங்க. நிலத்துல இருக்கிறத விட நீருக்கடியில ஏராளமான உயிரினங்கள் தென்படுது. பொதுவா அனகோண்டா குட்டிகள் சீக்கிரமாவே வளர்ந்துடும். ஆனா உங்க உடம்பு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. வேகமா வளரணும்னா உங்களுக்கு அதிக புரதம் இருக்கிற உணவு தேவை. மெதுவா உணவு தேட ஆரம்பிக்கிறீங்க. தண்ணியோட அடிப்பகுதியில ஒரு மீன் தென்படுது. பெருசாவும் இல்ல, ஆபத்தாவும் இல்ல. உங்க சைஸ்க்கு ஏத்த சரியான உணவு. நீங்க வேகத்தை குறைச்சு தண்ணியில அசையாம இருக்கீங்க. தண்ணி மங்களா இருக்கிறதால உங்களால ஈஸியா மறைஞ்சிக்க முடியுது. அந்த மீன் உங்க கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணி சரியான நேரத்துல அதை பிடிக்கிறீங்க. முதல் உணவு ரொம்பவே சுவையா இருக்கு. பிடிக்கிறதும் அவ்வளவு கஷ்டமா இல்ல. அடுத்த சில மாதங்களுக்கு மீன்கள், தவளைகள், சின்ன பறவைகள் மட்டும் சாப்பிட்டு வளர்றீங்க. அதிக நேரம் தண்ணீர்ல செலவிடுறீங்க. அப்பப்போ உங்க சகோதரர்களை பார்க்க முடியுது. ஆனா நீங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருக்கீங்க. உயிர் பழச்சி வாழ்றதுக்கு உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களால வேகமா ஓட முடியாது. பற்கள்ல விஷம் இல்ல. கூர்மையான நகங்களும் கிடையாது. நான் சொல்லல. 10 பொருத்தம். கவலைப்படாதீங்க. உங்க உடல் மற்ற விலங்குகளை விட ரொம்பவே வலிமையா இருக்கு. உங்க இரையோட உடலை எளிமையா உங்களால உடைக்க முடியும். நீங்க பிறந்த சில மாதங்கள் ஆச்சு. இப்ப கொஞ்சம் பெரிய விலங்குகளை வேட்டையாட தொடங்குறீங்க. பொதுவா உங்களால எந்த விலங்கையும் துரத்தி பிடிக்க முடியாது. சில அடி தூரத்துல இருக்க விலங்குகளை மட்டும்தான் உங்களால தாக்க முடியும். அதனால விலங்குகள் உங்க பக்கத்துல வர வரைக்கும் நீங்க ரொம்பவே பொறுமையா இருக்கணும். முதல்ல வேட்டையாடுறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். நிழல் அதிகமா இருக்கணும், இடம் சுத்தமா இருக்கணும், சேரும் சகதியுமா இருக்கக்கூடாது, கேட்டா நாத்தா அடிக்கக்கூடாது. லேக் வியூ இருந்தா என்ன சிறப்பு. அருமையான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க. தண்ணி குடிக்க வர விலங்குகளை தாவி பிடிக்க சரியான இடம். மணிக்கணக்கா ஒரே இடத்துல இருக்கீங்க. ஆனா எந்த விலங்கும் உங்க எல்லைக்குள்ள வரல. சில விலங்குகள் மட்டும் கண்ணில் தென்படுது. ஆனா அதுங்களும் நீங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேற ரூட்டா போகுது. பல மணி நேரமா காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்க. ஒரு வழியா ஒரு முயல் உங்க அட்டாக் ஜோனுக்குள்ள வருது. உடனே நீங்க அதை தாக்க ஆரம்பிக்கிறீங்க. இதய துடிப்பு நிக்கிறத உங்களால உணர முடியுது. உடனே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நல்ல செயல்பட்டீங்க. சில மாதங்கள் ஓடுது. இப்போ உங்களுக்கு ஒரு வயசாச்சு. இப்போ உங்க உடல் முன்ன விட கொஞ்சம் வளர்ந்து இளமை பருவத்தை அடையுது. நீங்க வலிமையா உணர்றீங்க. ரொம்பவே சுறுசுறுப்பா செயல்படுறீங்க. சின்ன விலங்குகளை வேட்டையாடி விருத்து போன நீங்க முதல் முறையா ஒரு முதலையை குறி வைக்கிறீங்க. ரொம்ப பெருசா இல்ல, கிட்டத்தட்ட உங்க வயசுதான் இருக்கும் போல. தாக்குதலை தொடங்க சரியான தூரத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம். சத்தம் போடாம கிட்ட நெருங்குறீங்க. அந்த முதலை உங்களை கவனிக்கல. அது உங்க சகோதரன் தான். கிட்ட போய் கொஞ்சம் ஷேர் கேட்கலாமா?
இனிமே முடியாது. முதலைகள் கொஞ்சம் ஆபத்தா தெரியுது. பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல. முதலைங்கிற பேரே உங்க மெனுவில் இருக்கக்கூடாது. பசியில நீங்க உணவு தேடி காட்டுல பயணிக்கிறீங்க. உங்க கண்ணுல படுற எல்லாமே ரொம்ப பெருசாவும் ஆபத்தானதாவும் தெரியுது. மரங்கள்ல இருக்க குருவி குஞ்சுகள், பொந்துல இருக்கிற எலிகள்னு சின்ன விலங்குகள் தான் சாப்பிட கிடைக்குது. தூரத்துல ஒரு மான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அடிச்சு சாப்பிட்டா 1 மாசத்துக்கு பசி தாங்குமே. மெதுவா அந்த மான் மேய்ஞ்சிக்கிட்டே உங்க பக்கத்துல வருது. உடனடியா நீங்க அதை தாக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க உடலால அந்த மானை சுத்தி வளைக்கிறீங்க. அந்த மான் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. உங்க முழு சக்தியை பயன்படுத்தி அதோட உடலை இருக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா அந்த மான் உங்களை கடுமையா தாக்குது. உங்களால வழி தாங்க முடியல. உங்க பிடி தளருது. அந்த மான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுது. மெனுவுல மான்களையும் ரிமூவ் பண்ணிடலாமா? மனசு வருத்தத்துல இருக்கிற நீங்க உங்க இடத்துக்கு திரும்பி போறீங்க. பல நாட்கள் பெரிய விலங்குகளை வேட்டையாட ட்ரை பண்ணி தோற்று போறீங்க. வாழ்க்கையில தோல்விகள் சகஜம்தான். வெற்றிகள் புகழ கொடுக்கும். ஆனா தோல்விகள் தான் அனுபவத்தை கொடுக்கும். அதோட பல தோல்விகள்ல கிடைக்கிற அனுபவம் ஒரு பெரிய வெற்றிக்கு உங்களை கொண்டு சேர்க்கும். உங்க திறமைகளை நீங்க இன்னும் வளர்த்துக்கணும். சில வாரங்கள் இப்படியே தோல்வியில போகுது. இப்போ காடு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்குது. நீங்க நல்லா வளர்ந்துட்டதால உங்களுக்கு பெரிய அளவு அச்சுறுத்தல் இல்ல. உங்களால பல மணி நேரம் அசையாம ஒரே இடத்துல இருக்க முடியுது. பல நேரங்கள்ல நீங்க இருக்கிறத கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படித்தான் ஒரு நாள் நீங்க ஆத்துக்கு பக்கத்துல படுத்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து சில நீர் நாய்க்கு தண்ணி குடிக்க வருது. நீங்க இருக்கிறத அதுங்களால உணர முடியல. நீங்க உடனே அதுங்களை தாக்க ஆரம்பிக்கிறீங்க. வயிறு நிறைய சாப்பிட்ட நீங்க நீருக்கரையில போய் ஓய்வு எடுக்கிறீங்க. அதிக உணவு, நிறைய தூக்கம்னு பல வருடங்கள் வாழ்க்கை நிம்மதியா போகுது. இப்போ நீங்க முழுசா வளர்ந்து ரொம்பவே பலசாலியா இருக்கீங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டியது உங்க சந்ததியை உருவாக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க ஒரு பெண் அனகொண்டாவை ஈர்க்கணும். அப்புறம் போட்டிக்கு வர மத்த அனகொண்டாக்களை தோற்கடிக்கணும். நீங்க ஆல்ரெடி பலசாலியா இருக்கிறதால உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும். உங்க எல்லையை சுத்தி மார்க் பண்ணி வைக்கிறீங்க. உங்க வாசனையை உணர்ந்த ஒரு பெண் அனகொண்டா உங்களை நோக்கி வருது. நீங்க நாலா பக்கமும் பாக்குறீங்க. போட்டிக்கு யாரும் வரல. நல்லதா போச்சு. உங்க வருங்கால சந்ததியை உருவாக்கியாச்சு. வேலை முடிஞ்ச கையோட அந்த இடத்தை விட்டு காலி பண்றீங்க. குட்டிகளை பாத்துக்க வேண்டிய வேலை உங்களுக்கு இல்ல. ஆனா அதுவும் குட்டிகளை பாத்துக்க போறதில்ல. உங்க அம்மா உங்களை கழட்டி விட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல? உங்க குட்டிகளுக்கும் அதே நிலைமை தான். இப்போ உங்களுக்கு 15 வயசு ஆச்சு. பல வருஷ வேட்டை அனுபவம் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல. மற்ற வேட்டை மிருகங்கள் உங்ககிட்ட இருந்து தள்ளியே இருக்கு. உண்மைய சொல்லணும்னா காட்டுல உங்களுக்கு தனி மரியாதையே கிடைக்குது. ஒருத்தனை தவிர எத்தனையோ மான்களை வேட்டையாடி இருக்கீங்க. ஆனா இது ஒண்ணு மட்டும் உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கு. இன்னையோட அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு பண்றீங்க. மெதுவா அந்த மானை பின்தொடர்ந்து போறீங்க. உங்க எதிரி மேயிறதுல பிஸியா இருக்கிறதால உங்களை கவனிக்கல. மின்னல் வேகத்துல பாஞ்சு அதை சாகடிக்கிறீங்க. வருடங்கள் ஓடுது. இப்போ உங்களுக்கு 20 வயசு ஆச்சு. உங்களால இப்போ வேகமா செயல்பட முடியல. அதிக நேரம் ஓய்வெடுக்கிறதுலயே செலவிடுறீங்க. பக்கத்துல விலங்குகள் வந்தா கூட நீங்க தாக்க நினைக்கிறது இல்ல. கடைசியா 2 மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. பசி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா போகுது. உடல் எடை குறைந்து கண் பார்வை மங்கி உங்க வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. இன்னும் சில நாட்கள் தான் உயிரோட இருக்க போறீங்க. கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க சாதாரணமா வாழலையே, செம்மையா வாழ்ந்துட்டீங்க.